பாத்து பண்றா. என்ன இது ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? இரு 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 நான் போடுறேன். டேய் அம்மா வாமா. நான் பாத்துக்கிறேன் இருமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இங்க பாருமா. வாங்க பாக்யலட்சுமி மேடம். என்னடி பண்றீங்க எல்லாரும்? இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? சமைக்கிறோமா? நான் தான் நைட்டுக்கும் சமைச்சு வச்சுட்டு போனனே. அத சொன்ன இவங்கள எங்க கேக்குறாங்க? இவ ஏதோ சமைச்சே தீருவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. மா ம். இவ மட்டும் நின்னா பரவாயில்ல, ஆ. என்னையும் எழி மாதிரி ஒத்த கால நிக்க வைக்கிறாளே. இங்க பாருமா. டேய், ஹே. ஓவரா பண்ணாதன. ஆ. சும்மா செலியானா அது கொஞ்ச நேரம் கலந்துச்சு. நீ ஒரு 2 வெங்காயம் வெட்டி கொடுத்த. இப்ப 3வது வெங்காயத்தை ஏய், வெட்டுற. ஐயோ எப்படி வாய் கூசாம போய் சொல்றா பாருமா. ம். இவ இன்டர்நெட்டை பார்த்து வெறும் ரெசிபி மட்டும்தாம்மா சொன்னா. நானும் செடியும் தான் இங்க சமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாங்களே, இந்த பஸ் பின்னாடி தள்ளு 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 தள்ளுன்னு. ஆ, அந்த வேலையை அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. பாக்கியா கரெக்ட் தான். இவளுக்கு எல்லாரையும் நல்லா வேலை வாங்க ஆ, தெரிஞ்சிருக்கு. நல்லாவே. அது ஒரு டேலண்ட் தானே பாட்டி. ஆமாமா. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே. நான் தான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டு போனேன்னு சொல்றேன். அப்புறமும் ஏன் சமைக்கிறீங்க? சும்மாதாமா ஒரு சேஞ்சுக்கு சமைக்கலாம்னு தோணுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிருக்கேன். இப்போ பண்ணிருக்கோம். பண்ணிருக்கோம். அப்புறம் பால் பாயசம் பண்ணிருக்கோம். இன்னும் ரைத்தா மட்டும் பெண்டிங். என்ன கொஞ்சம் கேப் கிடைச்சா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? போன கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துறியா? பாருங்க. கொடுத்துருவேன், நீ போ. பாருமா இவள. பாரு எப்படி வேலை வாங்குறான்னு. ஆமா இனியம்மா, நீ சமைக்கிறியா? ஆமா டாடி, அண்ணனுங்க ஹெல்ப்போட நான் இன்னைக்கு சமைக்கிறேன். அது டாடிக்கும் சேர்த்து தானே சமைக்கிற? ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இனியா, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான்மா. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? நோ நோ நோ, நீ அங்கே இரு, பேசாம நில்லு, நானே பண்றேன். நாங்க பாத்துக்கோ. அண்ணே, நெய் எங்க இருக்கு? யாருக்கு தெரியும்? அது எப்படி இருக்குனாச்சும் தெரியுமா? ஆ, அது தெரியும், அது தெரியும். போன போய் தேடி எடு போ. அம்மா தூங்கிட்டாங்க. அம்மா இவ்ளோ லேட் ஆச்சு, நீ தூங்கல? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். சரி, உடம்பு பாத்துக்கோ. வந்து கதவை லாக் பண்ணிக்க. ம். பக்யா, நாளைக்கு அப்புறம் இனியா ரொம்ப சந்தோஷமா இருக்கால? ம். நம்ம குழந்தைய இப்படி பாக்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பக்யா, இனிமே நம்ம குழந்தை எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இதே மாதிரி அவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி இனிமே எந்த ஒரு தப்பான முடிவையும் நான் எடுக்க போறதில்ல, எந்த தப்பையும் செய்ய போறதில்ல. குட் நைட் பாக்யா.
ம் குட் நைட். என்னங்க இது? எத்தனை தடவை தாங்க சொல்றது, அது பொய் கேசுங்க. கோர்ட்ல கூட நிரூபிச்சிடலாம் போல. அப்பா, ஆனா சொந்தக்காரங்க கிட்ட நிரூபிக்க முடியலையே. நிதிஷ் நல்லா தான் இருக்கான், வீட்ல தாங்க இருக்கான். இனியாவா? அது அவங்க அம்மா வீட்ல இருக்கா. எனக்கு ஒரு செகண்ட் கால் வர மாதிரி இருக்கு, நான் அப்புறம் கூப்பிட்டுமா? ஏங்க, போன் பண்ற சொந்தக்காரங்க எல்லாருமே இனியாவை பத்தி தான் கேக்குறாங்க. எப்ப வீட்டுக்கு வருவான்னு கேட்டுட்டே இருக்காங்க. எப்படி கேட்காம இருப்பாங்க? இந்த கொஸ்டின்ல அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இனியாவை இங்க கூட்டிட்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். நிதிஷ், எங்க கிளம்பிட்ட? ஆபீஸுக்கு. இப்படிதான் நேத்தும் கிளம்பி போனேன், ஆனா ஆபீஸ்க்கு போலியாமே? நேத்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன். எந்த ஃப்ரெண்ட்ஸ்? உன் கூட சேர்ந்து அரெஸ்ட் ஆனாங்களே அந்த ஃப்ரெண்ட்ஸையா? இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு நிதிஷ், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ உள்ள போ. சார், போஸ்ட். என்ன போஸ்ட் வந்திருக்குங்க? ஏதாவது போஸ்டல் கவர் வந்திருக்கும். ஓ, சொல்லுங்க. சார், இங்க நிதிஷ்ங்கிறது யாரு சார்? நான் தான். சார், உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதுல அப்படியே ஒரு சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ன போஸ்ட்? கோர்ட் நோட்டீஸ். என்ன நோட்டீஸ்? வேற என்ன சார், ஒரு பெரிய கேஸ்ல மாட்டியிருக்காருல, அதோட ஹியரிங்க்கு வர சொல்லியிருப்பாங்க. ஹியரிங் நோட்டீஸா? டிவோர்ஸ் நோட்டீஸ். டிவோர்ஸ் நோட்டீஸா? குடு. என்னங்க இது? நீங்க அவ கால்ல விழுந்து கெஞ்சலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கா. இனியா கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்த? ஊர்ல யாரும் செய்யாத தப்பையா நிதிஷ் பண்ணிட்டான்? இன்னுமே இவன் பண்ணதை நியாயப்படுத்தாத. எது நடக்க கூடாதுன்னு கஷ்டப்பட்டு இருந்தேனோ அதுவே நடந்துருச்சு. பக்கம் பக்கமா நிதிஷ் மேல கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கா. நிதிஷ் அவள சந்தேகப்பட்டானா, மரியாதை குறைவா நடத்தினானா, போத பழக்கத்துக்கு அடிமையானவனா, அவளை அடிச்சானா, அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட மோசமா நடந்துகிட்டானா? டேய்,